ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் டே டு டே. இது எங்கள் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த சேனலில் நீங்கள் எங்களோட பேக்கிங் வீடியோ, குக்கிங் வீடியோ, அப்புறம் எங்களோட vlogs எல்லாமே பார்க்கலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்கள் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நான் பேக்கிங்குங்கிறத வந்து ஒரு 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய பேக்கிங் எல்லாமே கிராம் மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் ப்ராசஸ். அது நான் ஒரு ½ வீடியோவாக எடுத்திருந்தேன். அந்த ½ உங்களுக்காக குறைச்சி 8 மினிட்ஸ் வீடியோவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கிராம் மெஷர்மெண்ட்டில் எல்லாமே அளந்துக்கிட்டு நம்ம இப்போது எக் பீட் பண்ணணும். இது வந்து 1 kg மேங்கோ ஃப்ளேவர்டு கேக்கு. 4 எக் பீட் பண்ணி அதுக்கப்புறம் சுகர் பவுடர் பண்ணியிருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடு வரைக்கும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதில் ஆயில் வந்து நான் 60 ml விட்ருக்கிறேன். அப்புறம் மைதா மாவு நம்ம வந்து ஜலிச்சு ஒரு 2 to 3 டைம்ஸ் ஜலிச்சு எடுத்துக்கலாம். அது அப்படியே பேட்ச் பை பேட்சாக தான் நம்ம போட்டுக்கணும். பேட்ச் பையாக போடும்போது நம்ம அதே 60 mlல மில்க் விடணும். அந்த மில்கில் நான் வந்து மேங்கோ ஃப்ளேவர் கேக்குங்கிறங்காண்டி மேங்கோ எசன்ஸ் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபோல்ட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் கேக்கு வந்து சென்டரில் குழி விழுந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலக்கினா தான் கரெக்டாக வரும். நான் எப்படி கேக் செய்வேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன். நீங்கள் வரிசையாக பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரியும். பார்க்கவே உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதில் ஃபோல்ட் பண்ணி எல்லாம் முடித்த மேலே நான் அந்த ஸ்க்ராப்பரை வச்சு ஒரு டைம் பண்ணி அதை வச்சுருவேன். இது நான் ஸ்கொயர் டின்னில் தான் வச்சுருந்தேன். பக்கத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு டின்னு வச்சுருக்கேன். ஏன்னா இவ்வளோ பெரிய இதில் வந்து ஒரு இது மட்டும்தான் வைக்கிறோம். அதனால் பக்கத்தில் வச்சோம்னா கரெக்டாக வெந்து வரும் கேக்கு. 160 டிகிரிக்கு நான் 30 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன். பக்கத்தில் வந்து கனாஷ் ரெடி பண்ணுறேன், மேங்கோ கனாஷுக்கு அதையும் மெஷர் பண்ணி தான் நான் எடுத்துக்கிறேன். சாக்லேட்டு அந்த கப்பில் ஒன்று, அதே லெவலில் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன். அதில் வச்சுருந்த சுடுதண்ணி இருந்துச்சு இல்லைங்க, அதிலேயே வச்சு நம்ம வச்சுக்கிறோம். டபுள் பாயிலிங் மெத்தடாட்ட வச்சுக்கிறோம். அதுலேயும் கொஞ்சம் மேங்கோ எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, கரெக்ட் ஷேப்பில் வந்திருக்குது. இப்போது ஸ்பாஞ்சு கனாஷு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு க்ரீம் வேணும். க்ரீம் வந்து 1 kgக்கு நான் வந்து 1 கப் பெரிய கப்பில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுலேயே கொஞ்சமாக இன்னும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்பேன் 1 kgக்கு. அதில் கொஞ்சம் மேங்கோ எசன்ஸே விட்டுக்கிறோம். நான் மேங்கோ கேக்குங்கிறங்காட்டி மேங்கோ எசன்ஸ் நம்ம கொஞ்சம் விட்டுட்டே தான் இருக்கிறோம். அதை நல்லா ஃபோமியாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேக் பண்ணியிருந்ததை நம்ம 3 லேயர்ஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மேலே இருக்கிற ஸ்கின் மட்டும் நான் எடுத்துருவேன். கரெக்ட் ஷேப்பில் ஸ்கொயர் இது வந்து நம்ம கரெக்ட் ஷேப்பில் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சர்க்கிள் வந்து ஈஸியாக வரும், ஸ்கொயர் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதை நாங்கள் 3 ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ க்ரீம் பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி நம்ம ஒவ்வொரு லேயராக வச்சு ஸ்டாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் பார்க்கவே புரியும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோஸ் வச்சே நீங்கள் கரெக்டாக பேக் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். சுகர் சிரப் வந்து நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கொஞ்சமாக சுகர் எடுத்து நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு பாயில் மட்டும் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் சுகர் சிரப். நான் அதை இந்த சாஸ் பாட்டில் மாதிரி வச்சு நான் அதில் ஃபில் பண்ணி எடுத்துப்பேன் எப்போவுமே. ஃபஸ்ட்டு சுகர் சிரப் சோக் பண்ணிவிட்டு க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனாஷை ஒரு லேயர் கொடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மேங்கோ டேஸ்ட் நல்லா வரும். சாக்லேட்டோடு இருக்கிறது அந்த கனாஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேங்கோ ஃப்ளேவர் கேக்குனால் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். 3 லேயரும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். 3 லேயரும் ஸ்டாக் பண்ணிவிட்டு சைடெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் எச்சு கம்மியாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் க்ரம் கோட்டிங்காட்ட பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுல் கோட்டிங் கொடுக்கணும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டேன், எனக்கு அர்ஜென்ட்டுங்கிறங்காட்டி ஃபஸ்ட்டே நான் ஃபுல் கோட்டிங்கும் கொடுத்துட்டேன் ட்ரிம் பண்ணிவிட்டு.
ஸ்கொயருக்கு எப்போவுமே அந்த எட்ஜஸ் நம்ம கரெக்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ட்ரிம் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சர்க்கிள் நம்ம எப்படியும் பண்ணிடலாம். இந்த ஸ்கொயருக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சைடில் வரதெல்லாமே நம்ம டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே இந்த ஸ்க்ராப்பர் வச்சு நான் ஒரு இது கொடுத்துக்கிட்டேன். என் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் படிக்க தான் எனக்கு அடுத்த வீடியோவுக்கு என்ன பண்ணலாங்கிறது வரும். நான் பேக் பண்ணுற எல்லா இதையும் உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன். எந்த மாதிரி கொடுக்கணும் எல்லாமே நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க கொடுத்த டிசைன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கணாஷா ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது அப்படியே அது ஒரு லேயராகவும், அதுக்கப்புறம் சாக்லேட் கணாஷா ரெடி பண்ணியிருந்தேன், அது ஒரு லேயராகவும், இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த டிசைனில். அது அப்படியே நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். சைடில் நான் பார்டராட்ட கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இதில் சாக்லேட் வச்சு இருந்துச்சு. நான் பார்டர் க்ரீம்லேயே வச்சு பார்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சைடில் ட்ரிப்பாக இருந்ததெல்லாம் நம்ம ஒரு டிஷ்யூ வச்சு எடுத்துடலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கலாம். நான் பேலட் நைஃபுக்கு பதிலாக ஸ்டீல் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பேலட் நைஃபோட ஸ்டீல் ஸ்கேல் நல்லாவே ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. நம்ம அதில் ஒரு டைம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு டிஷ்யூ வச்சு எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாட் டிசைனு நீட்டாக போட்டு எடுத்துக்கிறோம். மேலேயும் அதே பைப்பிங் வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. என் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.